போகமா மகரிஷி புவனேஸ்வரி என்ற ஒரு தெய்வத்தை வணங்கி வந்ததாக இன்று உள்ளவர்களால் சொல்லப்பட்டு வருகின்றது. அந்த புவனேஸ்வரி தான் இவர் வணங்கி வந்ததால் இவருக்கு அருள் பாலித்ததாகவும் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் புவனேஸ்வரி என்பதனுடைய உட்பொருளை ஞானகுரு அவர்கள் நமக்கு தெளிவாக உணர்த்தி உள்ளார்கள். நமது பூமிதான் புவனேஸ்வரி. இதற்குள் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து சக்திகளையும் தான் அவர் வணங்கினார் என்றால் தாவர இனங்களில் இருந்து உயிரினங்கள் வரை ஒவ்வொன்றும், அதாவது கடல்வாழ் நிலைகளிலிருந்து தரைவாழ் நிலைகளிலிருந்து ஒவ்வொன்றும் கல் எவ்வாறு வளர்ந்தது, மண் எவ்வாறு உருவானது, கல்லுக்குள்ளும் மண்ணுக்குள்ளும் உலோகங்கள் எப்படி வளர்ந்தது, அது வளர்வதற்குண்டான காரணம் என்ன, உயிரினங்கள் எவ்வாறு வளர்ந்தது என்பதை, அதாவது வானியல், புவியியல், உயிரியல் என்ற அடிப்படையிலே அன்று அகஸ்தியன் எப்படி ஆதியிலே தாய் கருள் பெற்ற சக்தியின் துணை கொண்டு அறிந்து உணர்ந்தாரோ அதைத்தான் இவரும் இவருடைய சந்தர்ப்பத்தால், அதாவது சிறு வயதிலே எடுத்துக்கொண்ட துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் தான் இவரை அறியாமலே இதையெல்லாம் அறியும்படி செய்தது. அந்த அகஸ்தியமா மகரிஷி உணர்த்திய வழிப்படி அதற்கு பின் எத்தனை நிலைகள் வெளிப்பட்ட உயர்ந்த உணர்வுகளை இவர் இந்த உண்மை நிலைகளை, பேரண்டத்தின் நிலைகளை, ஒரு அணுவுக்குள் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மையை எல்லாம் எவ்வாறு, எதன் வழி, எப்படி இயங்குகிறது, ஏனால் இந்த பூமிக்குள் உருப்பெற்ற அனைத்துமே அது எவ்வாறு வளர்ந்தது என்பதைத்தான் காளிங்கநாதன், ஆனால் இந்த காளிங்கநாதனைத்தான் குருவாக ஏற்றுக்கொண்டார் என்றெல்லாம் படைப்புகள் உண்டு. ஆனால் அந்த விஷத்தின் தன்மையைத்தான் அவர், அதனுடைய இயக்க சக்திகளை அவர் உணர்ந்து அதை வணங்கினார். அதாவது புவனேஸ்வரியை வணங்கினார் என்றால், இன்று நாம் ஒரு பொருளை அது எவ்வாறு உருவாக்க வேண்டும், அது உருப்பெற்றால் அதை வைத்து எவ்வாறு அதில் பல பயன்களை அடையலாம் என்று விஞ்ஞானத்தால் எப்படி ஒரு பொருளை உருவாக்கி அதை பயன்பாடுகள் கொண்டு வந்து எல்லோருக்கும் பயன்படும்படியாக செய்கின்றார்களோ அதுபோன்றுதான் இந்த புவியினுடைய தன்மையை ஆதியிலே அகஸ்தியன் துருவத்தின் வழியாக பூமி கவரக்கூடிய சக்திகளை, துருவத்தின் ஆற்றலை நுகர்ந்து அவன் எவ்வாறு அந்த துருவத்தின் ஆற்றலை பெற்றானோ இதுபோன்றுதான் அந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய சகலத்தையுமே அது எவ்வாறு உருப்பெற்றது என்பதை அந்த மூலத்தை இவர் அறியத் தொடங்குகின்றார். அந்த ஆற்றலை இவர் தனக்குள் சேர்த்துக் கொள்கின்றார். கடும் தவம் இருந்து அந்த சக்தியை பெற்றார். அதனால்தான் இதை புவனேஸ்வரியை வணங்கினார் என்றால் அந்த சக்திகளை எல்லாம் அவர் தமதாக தனக்குள் அதை ஏற்றுக்கொண்டு அதை வளர்த்து கொண்டார். இந்த ஒரு விஞ்ஞானி எப்படி உருவாக்குகின்றானோ அதுபோன்றுதான் உருவாக்கக்கூடிய சக்தியாக என்றால் இந்த உருவாக்கக்கூடிய சக்தியை வைத்துத்தான் அவர் முருகன் சிலை என்று நாம் இன்று நவபாசான சிலை என்று சொல்லுகின்றமே, இந்த வளர்ச்சியின் பாதையிலே தான் அவர் அந்த முருகனுடைய சிலையையும் அவர் செய்கின்றார். என்றால் நவபாசானம் என்பது கோள்களுக்குள் இருக்கக்கூடிய சக்திகளைத்தான் அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தின் தன்மை கொண்டுதான் இந்த பிரபஞ்சமே இயங்குகின்றது. ஆக அந்த ஆற்றல்களை இவர் தனக்குள் அது சேமித்து அது ஒரு சிலையாக செய்யக்கூடிய நிலையாக உருவாக்குகின்றார். அதே போன்று 27 நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்திகளையும், அதாவது தனித்து வைர கல்களாக பூமியிலே விளைவதையும் எடுக்கின்றார். சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய பாதரசத்தையும் அதில் இணைக்கின்றார். பல கோடி தாவர இனங்களையும் இணைத்துத்தான் இந்த சிலையை உருவாக்குகின்றார். ஆனாலும் முதலிலே சொன்னது போன்று இந்த விஷயத்தினுடைய ஆற்றலை அவர் முழுமையாக அறியப்படும் பொழுது ஒவ்வொரு நிலையும், அதாவது கோள்களுக்குள் உண்டான சக்தியையும், சூரியனுக்கு உண்டான சக்தியையும், 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான சக்தியையும், இது எப்படி ஆதியிலே ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து எவ்வாறு உருவானது என்று அகஸ்தியன் உணர்ந்த நிலைகளை இவர் நுகர்ந்தறிந்து அவர் அதை தனக்குள் முழுமையாக தெரிந்து கொள்கின்றார். ஆனால் வெப்பம், காந்தம், விஷம் இந்த 3 தான் ஒரு அணுவுக்குள் இருக்கக்கூடிய மும்மலங்கள் என்று சொல்வது. அதுதான் முக்கியமான 3 கருவிகள். விஷம் எதையுமே உணர்ச்சியை தூண்டி அது இயக்க சக்தியாக இயக்கும். வெப்பம் அது மாற்றக்கூடிய சக்தி அல்லது உருவாக்கக்கூடிய சக்தி, 2 வேலை. காந்தமோ கவரக்கூடிய சக்தி. இந்த 3ம் சேர்ந்துதான் இயங்குகின்றது. ஆனாலும் அவர் தனித்து பிரித்து இந்த சூரியனுக்குள் இயங்கக்கூடிய நிலைகளை உணர்ந்த பின் அது பாதரசமாக வெளிப்படுவதை என்றால் அதான் வெப்ப காந்தங்கள் என்று சொல்வது. இந்த பாதரசம் எதற்குள்ளுமே ஊடுருவக்கூடிய திறன் பெற்றது. ஒரு பொருளுக்குள் ஒரு பொருள் எதிர்நிலையானால் இது மாய்த்து ஒன்றுக்குள் ஒன்று இணைத்து தன் ஆற்றலின் தன்மையை மாற்றி ஆவியாக மாறி
அதற்குள் சிறு நிலையில் இருக்கும். இப்படி ஊடுருவி செல்லக்கூடிய தன்மைதான் இந்த பாதரசத்திற்கு உண்டு. அதான் சூரியனுடைய காந்த அலைகளால் வெளிப்படுத்தப்பட்ட பாதரசம் என்று சொல்வது. அதாவது இதனுடைய உள்பொருள் என்னவென்றால், நாம் ஏற்கனவே சொன்னது போல வெப்பம் ஒன்றை படைக்கக்கூடிய சக்தி அல்லது மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. இன்று நாம் சமையல் செய்கிறோம் என்றால் அரிசியாக இருப்பதை அந்த வெப்பத்தின் தணல் கூடப்படும் பொழுது நீர் சக்தியை அதற்குள் கவர்ந்து அந்த அரிசி சோறாக மாறுகின்றது. அதே சமயத்தில் அதை உருவாக்கக்கூடிய திறனாக அது அமைகின்றது. ஆக மாற்றக்கூடிய சக்தியாக உருவாக வெப்பம் இல்லை என்றால் அரிசி சோறாக மாறாது. அதை போன்றுதான் இந்த வெப்ப காந்தம் என்ற நிலையில் இந்த பாதரசத்தினுடைய தன்மைகளை அவர் முழுமையாக அறிந்து கொள்கின்றார். என்னால் ஆரம்ப நிலைகள் எதுவுமே இல்லாத அக்காலத்தில் ஆவியாக இருந்ததுதான் பல, அதாவது ஒன்றுக்குள் ஒன்று மோதி விஷமற்றதற்குள் விஷமானது தாக்குதலாகி அது சிதறொன்று ஓடி அந்த ஓடும் பொழுது வெப்பமாகி வெப்பத்தின் தன்மைகள் ஆவியாக மாறி அந்த ஆவியின் தன்மை மேகங்கள் மாறி மேகங்கள் நீராக மாறி அது நீர் மாறும்பொழுது எடை கூடி சுழலும் தன்மையாகி சுழற்சிக்குள் பல நிலைகளை கவர்ந்து அது மற்ற தன் அருகில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே ஒன்றாக சேர்த்து ஒரு பொருளாக பரம்பொருளாக கோளாக உருவாகி அதற்குள் மீண்டும் தன்னுடைய சுழற்சி வேகம் கூட வெப்பத்தின் தன்மை கூட ஏற்கனவே சொன்னது போன்ற இந்த வெப்பம் எப்படி உருமாற்றுகின்றதோ படைக்கின்றதோ மாற்றுகின்றதோ இதை போன்று தனக்குள் அனைத்து நிலைகளையும், அதாவது தாது பொருள்கள் உலோகப் பொருள்கள் இது எல்லாத்தையுமே அது தனக்குள் கவர்ந்து உரு பெற்று இடமில்லாதபடி சுழன்று ஓடும் நிலைகளைத்தான் அது கோளாக மாறி அதனுடைய நடு மையத்தில் வெப்பங்கள் தேங்கி அதை எடுத்துக்கொண்ட பொருள்கள் அனைத்தையும் உருகும் தன்மை பெற்று இப்படித்தான் முதலில் ஒரு கோள் உருவாகின்றது. அந்த உலோகத்தன்மைகள் என்று சொல்கின்றமே, இது மீண்டும் இந்த கோள் தன்னுடைய சுழற்சி காலங்காலமாக சுழலப்பட போகும்போது அந்த உலோகத்தன்மைகள் அனைத்துமே உருகி அது அமிலத்தன்மைகளாக மாறுகின்றது. அது அமிலத்தன்மைகளாக மாறினாலும் அதே சமயத்தில் அது ஈர்க்கப்படும் பொழுது அது ஒரு வைரக்கல் போன்று ஆகிவிடுகின்றது. அதைத்தான் அது உமிழ்த்தக்கூடிய நிலைகளைத்தான் கதிரியக்க சக்தி என்று சொல்வது. அதாவது ஒரு உலோகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த கடினமான ஆவிகள் தான் கதிரியக்க சக்திகள் என்று சொல்வது. ஆக கோளாக இருப்பது இது நட்சத்திரமாக மாறுகின்றது. ஆகையினால் தான் கோள்களுக்கு வெளிச்சம் கிடையாது, ஆனால் நட்சத்திரங்களுக்கு இந்த வெளிச்சங்கள் உண்டு. சுயேட்சையாக அது வெளிச்சத்தை உமிழக்கூடிய சக்தி பெற்றது. ஆனால் அந்த நட்சத்திரத்திற்குள் எதுவுமே ஊடுருவது அவ்வளவு எளிதல்ல, அது மிகவும் சக்தி வாய்ந்தது. இதுவே நாளடைவில் சுழன்று மறுபடியும் இது இறுகப்படும் பொழுது குளிர்ச்சியாகி பாதரசமாகின்றது. இந்த பாதரசமாகி சுற்றும் பொழுதுதான் சுக்குநூறாக அது தெரித்து முதலில் சொன்னது போன்று மற்றொன்றுக்குள் ஊடுருவி அது பொருளுக்குள் மாறி சகலத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு படைக்கக்கூடிய சக்தியாக, உலகையே படைக்கும் சக்தியாக வருகின்றது. இதையெல்லாம் வியாசக பகவான் அன்று தெளிவாக இதை காட்டியுள்ளார். இதையெல்லாம் அகசியம் கண்ட உணர்களை போகரும் இது நுகரப்படும் பொழுது இந்த உண்மைகளை உணர்ந்து இது அனைத்திற்குமே இந்த விஷத்தின் தன்மைதான் அது காரணமாக இருந்து சகலத்தையுமே இது இயக்கி உருப்பெற செய்கின்றது, உருமாற்றுகின்றது என்பதை அவர் உணர்கின்றார். அது அப்படிப்பட்ட அந்த விஷயத்தின் சக்தியைத்தான் இவர் குருவாக ஏற்றுக்கொள்கின்றார். அதைத்தான் காளிங்கன் என்று காரண பெயரும் விடுகின்றார். இது ஒவ்வொரு சூரியனுக்கும் இதை சொல்லலாம், பூமிக்கும் இது சொல்லலாம். என்றால் சூரியனுக்கு என்று சொல்லப்பட போகும்போது அல்ட்ரா வயலட் அதுதான் பாதுகாப்பாக இருக்கின்றது. நம் பூமிக்கு எடுத்துக்கொண்டால் ஓசோன் திரை அல்லது ஓங்கார காளி என்று சொல்லலாம். இந்த விஷயத்தின் தன்மை நம்முடைய சேமிப்பு இதுவே. என்றால் அல்ட்ரா வயலட் என்றால் ஆதிசேஷன் என்று சொல்வது. என்றால் ஆதிசேஷனில் தான் நாராயணன் பள்ளி கொண்டான் என்றால் விஷம் அதிலேதான் படுக்கையாக அமைத்து சூரியன் சுழன்று கொண்டுள்ளது என்பது அது புறநிலைகளிலே அதை உமிழ்த்தி மற்ற எதுவும் தன்னை தாக்கிடாது. அது ஒரு பாதுகாப்பு கவசமாக சூரியனுக்கு அல்ட்ரா வயலட் ஆதிசேஷன் இருக்கின்றது. அதே போன்றுதான் அதில் இருந்து உருப்பெற்ற பூமியும் அந்த விஷமான கதிர்களை தனக்குள் அது தன்னுடைய புறநிலைகளில் இது சேமிப்பாக பாதுகாப்பாக அது அடுக்கடுக்காக அமைத்து தான் ஓசோன் திரை என்று விஞ்ஞானிகள் காரண பெயர் வைக்கின்றார்கள். ஆனாலும் இந்த விஷம் சூரியனுக்கு மட்டுமல்ல, இந்த பூமிக்கு மட்டுமல்ல, நட்சத்திரங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு அணுவிற்குள்ளும் இந்த விஷம்தான் அது பாதுகாப்பாக அமைகின்றது. ஆனால் ஒரு அணுவிற்குள் இருக்கக்கூடிய அந்த விஷம்தான் மற்றொன்றை தனக்குள் ஊடுருவி இயக்க விடாதபடி தன்னை தற்காத்துக் கொள்ளும் நிலையாக தனக்கு உகந்த நிலையில் அது கவர்ந்து அது பாதுகாப்பாக இருக்கின்றது. அது பாதுகாப்பாக இயங்கவும் செய்கின்றது. தன்னை தற்காத்துக் கொள்ளும் அந்த சக்தி தான் விஷத்தன்மை
அதற்கு உறுதியாக இருக்கின்றது என்பதைத்தான் வெப்பம், காந்தம், விஷம். ஆக அந்த விஷத்தன்மை இருப்பதால் தான் அந்த அணுவின் தன்மையும் சீராக இயங்க முடிகின்றது, தன்னை காத்துக்கொள்ள முடிகின்றது. ஆக இதைத்தான் அவர் காளிங்கன் என்று சொல்லி அந்த புவனேஸ்வரி என்று சொல்லுகின்றமே. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளும், பூமிக்குள்ளும், சூரியனுக்குள்ளும், நட்சத்திரக்குள்ளும், ஒரு அணுவிற்குள்ளும் இந்த விஷத்தின் தன்மையே அது தனக்குள் விஷத்தின் தன்மை அற்ற, அதாவது விஷம் குறைவாக இருந்தது. இன்று ஒரு புலியை எடுத்துக்கொண்டால் தன்னை காட்டிலும் விஷம் கொண்டதை அது தாக்குவதில்லை. விஷம் குறைந்த பிராணிகளைத்தான் தாக்கி அது அடிக்கும். அதுபோன்றுதான் விஷமற்ற நிலைகளை அது தாக்கி தனக்கு உணவாக எடுத்துக்கொள்வது போன்ற ஒரு அணுவும் தன்னை காட்டிலும் விஷம் குறைவாக இருப்பதை உணவாக எடுத்து இப்படித்தான் வளர்ச்சியாகி பரிணாம வளர்ச்சியில் மனிதனாகவும் நாம் வளர்ந்து வந்துள்ளோம். அந்த மனிதனான பின் நாம் எப்படி இந்த உடல் நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை அது அடக்கிவிட்டு நல்ல உடலாக பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறது என்பதையும் அன்று போகர் இதை உணர்ந்தறிகின்றார். புழுவிலிருந்து மனிதனாக தோன்றும் வரையில் எப்படியெல்லாம் ஆற்றல் மிக்கதாக இந்த விஷத்தினுடைய அதை வடிகட்டக்கூடிய வளர்ச்சி இயக்க சக்தியாக மாறி நாம் எடுத்துக்கொண்ட மூச்சுகளுக்கு தக்கவாறு எத்தனை நிலையில் நாம் வளர்ச்சியாகி வந்தோம். இந்த பேருண்மையை, மெய் உணர்வின் தன்மையை அவர் உணர்கின்றார், அறிகின்றார். ஆக தாவர இனத்தினுடைய சத்துகள் அது ஒவ்வொன்றுக்குள் எப்படி ஒரு அணுவிற்குள் இருக்கக்கூடிய விஷயம் என்று சொல்லிடுமோ தாவர இனங்கள் அனைத்துமே அதற்குண்டான விஷத்தின் தன்மை கொண்டது. அந்த விஷத்தின் தன்மை இவர் சேகரித்து, என்னால் இதை போகித்தார் என்று சொல்வார். ஒரு பச்சிலை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு இலையை எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் முழுவதும் அவர் அதையே பூஜித்து, அதாவது பூஜித்து என்றால் அதனுடைய செயலாக்கங்களை அவர் முழுமையாக உணர்ந்து அந்த விஷயத்தினுடைய ஆற்றலை அவர் சகலமும் அது உணர்ந்து அதையே தனக்குள் சேமிக்கும் பொழுதுதான் அதை போகித்தார் என்று சொல்வது. அதை தனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக எப்படி அல்ட்ரா வயலட் அல்லது ஓசோன் திரை என்று சொல்கின்றமோ இதையெல்லாம் அவர் தனக்குள் பாதுகாப்பான சக்தியாக மாற்றிக்கொள்கின்றார். அதாவது சூரியன் எப்படி இந்த விஷயத்தை தனக்குள் அடக்கி நல்லதாக செயல்பட்டதோ அதுதான் காளிங்கநாதன். அதாவது அதற்கு ஆதிசேஷன் என்று சொன்னால் இவர் காளிங்கநாதன் என்று சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இந்த இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய ஆற்றலை அது ஒவ்வொன்றையும் மாற்றி அது எப்படி தனக்குள் எடுக்கிறது என்பதை உணர்ந்து, காளிங்கம் என்றால் ஒரு உணர்வின் தன்மை தன் உணர்வில் சேர்த்து தன் உணர்வாக இழுத்து தன் நிலைகளுக்கு ஆற்றும் நிலை, அதுதான் விஷயத்தினுடைய ஆற்றல். அதாவது வெப்ப காந்தம் என்றால் அது மற்றொன்றை ஊடுருவுகின்றது, சமைக்கின்றது, உருமாற்றுகின்றது. ஆனால் இந்த விஷத்தின் தன்மையோ ஒவ்வொன்றையும் தனதாக ஆக்கிக் கொள்கின்றது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஞானகுரு ஏற்கனவே பல உபதேசங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு உடல், அதாவது நம் உடல் உறுப்புகள் ஒவ்வொரு அணுவிலும் விஷத்தன்மை உண்டு. ஆனால் இந்த கேன்சர் என்று சொல்கின்றமே, ஒரு மனிதன் கடுமையான வேதனைகளை அடிக்கடி நுகர்ந்து வேதனை வளர்த்து கொண்டான் என்றால் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் இருக்கக்கூடிய விஷத்தையும் இந்த உடலில் உருப்பெற்ற இந்த கேன்சர் என்ற அணு அந்த விஷத்தை இது தனதாக ஆக்கும் பொழுதுதான் மற்ற உடல் உறுப்புகளும் அது ஒரு கூடு கட்டுவது போன்று அனைத்துமே தனக்கு உகந்ததாக இந்த விஷத்தன்மை கொண்ட இந்த கேன்சர் அணு எடுக்கப்படும் பொழுது அதை உணவாக எடுத்து தனதாக மாற்றுகின்றது. ஆக ஒரு விஷத்தினுடைய ஆக்க செயல் என்று சொன்னால் இப்படித்தான். அந்த விஷம் எதிலுமே ஊடுருவி செல்லும், அது தனதாக மாற்றிக்கொள்ளும். வெப்பமோ அதை சமைக்கும், உருமாற்றும். ஆனால் இது தனதாகவே மாற்றிவிடும் என்றால் விஷம்தான் இயக்க சக்தி, வெப்பமோ உருவாக்கும் சக்தி அல்லது படைக்கும் சக்தி. இப்படி தனதாக ஆக்கக்கூடிய நிலைகளை அந்த விஷத்தினுடைய ஆற்றலைத்தான் இங்கே அவர் சொல்லப்பட போகும்போது தன் உணர்வில் சேர்த்து தன் உணர்வாக இழுத்து தன் நிலைகளுக்கு ஆற்றும் நிலை, இதுதான் விஷத்தின் ஆற்றல். ஆக ஒரு மனித உடலுக்குள் எத்தகைய விஷத்தின் தன்மை தனக்குள் சேர்த்துக் கொண்டதோ, தாவர இனத்தின் தன்மை தனக்குள் சேர்த்துக் கொண்டாலும் இந்த சூரியன் எப்படி விஷத்தை சேர்த்து அந்த உணர்வின் ஆற்றல் கொண்டு சுழற்சியாகி தான் எடுத்துக்கொண்ட வெப்பநிலையில் கொண்டு ஒவ்வொரு அணுக்களாக உயிராக, அதாவது சூரியன் எப்படி அது விஷத்தை அல்ட்ராவில் அது வடிகட்டி ஒரு ஆக்க சக்தியாக உயிர் அணுக்களை உற்பத்தி செய்கின்றதோ இதை போலதான் அந்த சூரியன் ஒரு படைக்கக்கூடிய சக்தியாக அது செயல்படுத்துவது போன்று ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இந்த விஷம் தனதாக ஆக்கக்கூடிய சக்தியை ஒரு வடிகட்டி அது போகர் அந்த உணவின் அணுக்களின் தன்மையை அந்த விஷத்தின் தன்மை கொண்டு தனக்குள் கவர்ந்து அதை அடக்குகின்றார். அதாவது எந்த விஷமான சக்தியும் அவரை ஒன்றும் பாதிக்காத நிலையை செயல்படுத்துகின்றார். ஏனால் ஆதியிலே அகஸ்தியரும் இப்படித்தான் தாய் கருவிலை பெற்ற சக்தியின் துணை கொண்டு விண்ணினுடைய ஆற்றலை அவர் சுவாசிக்கப்பட போகும்போது தனக்குள் இருக்கக்கூடிய அனைத்துமே எந்த விஷயமும் அவரை பாதிக்காத நிலைகள் அவருக்குள் வளர்த்து கொண்ட அந்த சக்தி விஷத்தை ஒடுக்கக்கூடிய சக்தியாக, விஷத்தை ஆக்கப்பூர்வமான சக்தியாக, விஷத்தை அடக்கி ஒளியாக மாற்றக்கூடிய சக்தியாக ஆதியில எப்படி அகஸ்தியன் தோன்றினானோ வளர்த்தானோ அவன் துருவனாகி துருவ நட்சத்திரமானோ துருவ நட்சத்திரம் அகண்ட அண்டத்திலிருந்து வரக்கூடிய விஷத்தை அது ஒடுக்கி ஒளியாக மாற்றுவது கொண்டுதான் போகரும் எந்த விஷமான சக்தியும் தன்னை பாதிக்காத நிலையை செயல்படுத்துகின்றனர். இதைத்தான் இங்கே புவனேஸ்வரி என்று ஞானகுரு அவர்கள் குறிப்பிட்டு இந்த புவனம்
அதற்குள் இருக்கக்கூடிய அணுக்களின் தன்மை ஒவ்வொன்றும் வளர்ச்சி பெற்ற நிலையில் அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய காளிங்கன் அந்த சக்தி அவர் தனக்குள் சேமித்து அது அடக்கக்கூடிய செயலால் இது அடக்கி என்று சொன்னால் அதை நண்பனாக்கி தனக்குள் அடங்கி செயல்படக்கூடிய சக்தியால் அது ஒரு பாதுகாப்பு கவசமாக இன்று ஒரு சாதாரண ஒரு இரும்பு இருக்கின்றது என்றால் அதை துருப்பிடிக்காதவன் எப்படி நாம் அதில் மேல முலாம் பூசுகின்றோமோ இதை போன்றுதான் எந்த விஷயமும் தன்னை ஊடுருவி தன்னை அதனுடைய நிலைகளுக்கு ஆக்கசக்தியாக அதனுடைய வழிகளுக்கு கொண்டு போகாதபடி அந்த விஷயத்தையே தனக்கு ஒரு பாதுகாப்பாக அமைத்து எதுவுமே தன்னை பாதிக்காத நிலைகளை அவர் செயல்படுத்தினார். ஆக இதைத்தான் போகித்தார் என்று சொல்லி போகமா மகரிஷி இந்த புவனேஸ்வரி என்ற சக்தியை பூஜித்து இந்த விஷயத்தின் நாட்களை தனக்குள் எப்படி சேமித்துக் கொண்டார் என்பதை ஞானகுரு அவர்கள் நமக்கு இதில் தெளிவாக உணர்த்துகின்றார்கள்.